வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். சிக்கன் குழம்புக்கு பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய முறையில் மிளகா கூட்டு எப்படி வறுக்கிறது, என்னென்னவெல்லாம் போட்டு வறுக்கிறது, பக்குவமாக வறுக்கிறத பவுன் அம்மா நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். என்ன தருமை குடும்ப உறவுகளை, வழக்கம் போல் பவுனம்மா தயாராகிட்டாங்க. வர நல்லா பிக்கப் ஆகிட்டாங்க. ஸோ சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், பவுனம்மா பிக்கப். ஓகே, ஸோ இப்போ வந்து முதல்ல நம்ம எடுத்துருக்கிறது இரும்பு கடாய், இரும்பு வடச்சட்டி. நல்லா நோட் பண்ணிக்கங்க, இரும்பு வடச்சட்டி. டோன்ட் யூஸ் எனி அதர் மெட்டல், ஒன்லி யூஸ் அயன் பாட். ஓகே, இப்போ மரச்செக்கு நல்லெண்ணெய், பிளாக் சீசேம் ஆயில், பிளாக் சீசேம் ஆயில். ஸோ இந்த சீசேம் ஆயிலில் தான் இருக்குது விஷயம். ஸோ பிளாக் சீசேம் ஆயில் முக்கியம், நல்லா பார்த்துக்குங்கோ. 3 நாளைக்கு வரப்போகுதுங்கோ குழம்பு. 1 நாள் 2 நாள் இல்லைங்கோ, 3 நாளுங்கோ. சரிங்களா? வழக்கம் போல் ஹீட் ஆனந்தி ஃபஸ்ட்டு சுக்கு, ட்ரை ஜிஞ்சர் பவுடர். எல்லா பக்கமும் இந்த இரும்பு மேலே எல்லா பக்கமும் இந்த ட்ரை ஜிஞ்சரும் அரைச்சைக்கு நல்லெண்ணெயும் ஊற்றி நம்ம பண்ணது படுற மாதிரி தள்ளி விட்டுங்க. பயன்படுத்துறதும் இரும்பு சட்டுகம். ஓகேங்களா? சுக்கு ஃபஸ்ட்டு குளிர்ச்சி, மரச்செக்கு நல்லெண்ணெய் குளிர்ச்சி, அதுக்கு அடுத்தபடியாக சீரகம் குளிர்ச்சி. ஸோ பெருசில் இருக்குது, பக்காவாக பண்ணலாம். அடுத்து கொத்தமல்லி குளிர்ச்சி. சரிங்களா? வரமிளகாய் போட்டுட்டு போடணும் நிறையா இடத்துல. ஏன் இங்கே போடுறேன்னு தெளிவாக பார்த்துக்குங்க, தெளிவாக கேட்டுக்குங்க. ஸோ கொத்தமல்லி குளிர்ச்சி. சரிங்களா? இன்றைக்கி ஒரு நம்ம நார்மலாக பண்ணுறதுலேருந்து மாறுபட்டு பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொத்தமல்லி முதல்ல போட்டுக்கிறோம். இப்போது இந்த மிளகாய் உப்புனாலோ உப்பாட்டியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு இந்த சூடு மேலே பட்டின உடனே நம்ம என்ன கொண்டு போய்க்கிறோம். அடுத்து இதோ இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம், நாட்டு சின்ன வெங்காயம், நாட்டு சின்ன வெங்காயம் 1/2 கிலோ அறுத்து பொடி பண்ணது. ஓகேங்களா? அதை எடுத்து இதில் போடுங்க. எல்லாத்து மேலேயும் நல்லா. இப்போ இந்த வெங்காயம் எப்படி சடனாக கலர் சேஞ்ச் ஆகுன்னு பாருங்கள். இரும்பு சட்டியில் வறுக்கிறோம். இந்த இரும்பு சட்டுகம். சரிங்களா? அயன் பாட், அயன் ஸ்பூன், எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. டக்குன்னு கருப்பாகும். நீங்கள் மற்ற சட்டியில் எஸ்பெஷலி ஈயத்துலையெல்லாம் வறுக்கிறது காட்டிலும் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகும். உடனே வெந்துருச்சுன்னு நினச்சிடாதீங்க, வேகாது. இந்த இரும்பு சட்டியோடது அதில் அப்படி படியும். ஸோ அதனால் ஏமாந்து விடாதீர்கள். இது வேகாது, வெந்திருக்காது. ஸோ ஹீட் அதிகமாகிடுச்சு, சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம மாற்றி பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ நம்ம வரமிளகாய் 70%, 30% வரமிளகாய் பொடி, நம்ம வீட்டு தயாரிப்பு. ஓகேங்களா? தெளிவாக பார்த்துங்க. 30% வரமிளகாய் பொடி. வரமிளகாய் அதாவது ரெட் சில்லி பவுடர். ஓகேங்களா? மை டியர் ஃபாரினர்ஸ் அண்ட் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ், ரெட் சில்லி பவுடர். ஃபர்ஸ்ட் ஆட் ரெட் சில்லி, தென் ரெட் சில்லி பவுடர். நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பெருசில் வச்சு பதமாக கொஞ்சம் மறுபடியும் வறுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கான வாசம் வரும், ஆனால் அது கூட மிளகா பொடி சேர்ந்து இருக்குது. ஸோ அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே தீய விடாதீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக தள்ளி விட்டு எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போது அற்புதமாக அந்த கெப்பாசிட்டியை நம்ம எட்டிட்டோம். இப்போ கொண்டாங்க, இதுதான் ஹைலைட்டான விஷயம். தெளிவாக பார்த்துக்குங்க. தேங்காய் உள்ள இந்த தேங்காய் இப்போ புதுசாக உடைச்சது லைவில் காண்பிச்சிருப்பேன். ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது லைவில் காண்பிச்சிருப்பேன். ஸோ அந்த தேங்காய் ஃப்ரெஷ் கோகனட் ஒன்லி. ஓகே, டோன்ட் யூஸ் எனி ஓல்டு கோகனட், எஸ்பெஷலி ஃப்ரிட்ஜ் கோகனட் டோன்ட் அவாய்ட். ஓகே, தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேலே இருந்த உள்ள டார்க் ப்ரௌனி சொரவி இருக்கிறோம். நல்லா பாருங்கள், வெள்ளையாக இருக்கிறது சொரவி இருக்கிறோம்.
சிக்கன் குழம்பப்போ சூடு இல்லாமல் சிக்கன் குழம்பு சாப்பிடணும், இரும்பு சத்தோட சிக்கன் குழம்பு சாப்பிடணும், அஜீரண கோளாறு இல்லாமல் சிக்கன் குழம்பு சாப்பிடணும்னா இந்த அளவுக்கு இதில் உள்ள ப்ரௌன் வரைக்கும் சொரவி எடுத்துருங்க. பஞ்சத்தில் அடிபட்டதுனால இல்லை, இதில் உள்ள பிரச்சனை, அதாவது சத்து, இந்த பிரச்சனையில் சிக்கன் போடுறப்போ வர்ற பிரச்சனையை தவிர்ப்பதற்காக ஒரு மூடி. இப்போ இதை போட்டு நல்லா திருப்பிக்கலாம். இப்போ பவுனம்மா வதக்குவாங்க, அதுக்குள்ளே அடுத்த ஐட்டத்துக்கு போகலாம். கொஞ்சம் பெருசில் வச்சுக்கலாம். தேங்காய் பச்சை வாசம் மட்டும் போனால் போதுமானது. அற்புதமான தேங்காய், நெத்துக்காய், அல்கலைன் குரூப்பில் சேர்த்தக்கூடிய கோகனட், நல்லா தேங்காய் எண்ணெய் இருக்கிற மாதிரி நெத்து, அதாவது தேங்காய் பாலில் நல்ல கொழுப்பு இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தருணத்தில் 2 டீஸ்பூன் கண்ட்ரி டர்மரிக் பவுடர், ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் முழுசாக இருக்கிற மாதிரி போட்டாங்க. எதற்காக மஞ்சள் கடைசியில் போடுறோன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. குழம்புல மஞ்சள் போடக்கூடாது, சிக்கனை பயன்படுத்தியில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள் இங்கேயே போட்டுருங்க. ஜீரணம் இல்லாமல் சாப்பிட்டா அப்படியே எப்படி சொல்கிறதுங்க, அதாவது அஜீரண கோளாறு இல்லாமல் சாப்பிட்டா டக்குன்னு ஜீரணமாகி அடுத்த நாள் காலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் போய் ஜாயின் பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 2வது 3 நாள் வரப்போகுது இப்போ தயாரிக்கக்கூடிய மிளகாக்கூட்டு, அதாவது குழம்பு. 1 நாள் 2 நாள் அல்ல, பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நாள். இன்னைக்கு பிரியாணிக்கு, நாளைக்கு சாப்பாட்டுக்கு, பரோட்டாக்கு, அடுத்த நாள் முட்டைக்கலைக்கு, சப்பாத்தி. அதுக்கு ஒரே குழம்பு 1000 பலன்கள் மல்டியாக பயன்படுத்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்றைக்கி நீங்கள் டைம் எடுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு வச்சு செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இல்லைங்க, மண் சட்டியில் வச்சு சூடு பண்ணி சுண்டை வச்சு பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம அற்புதமாக பண்ணியாச்சு. பச்சை வாசம் போய் அருமையான பக்குவத்துக்கு இருக்குது. ஸோ இதுதான் பக்குவம். ஸோ இது கூட ரொம்ப மலச்சிக்கல் உள்ளவங்க வழக்கம் போல் எங்கே அந்த அருகம்பில்லை சேர்த்திக்கிங்க. ஸோ அருகம்பில் பொடி. மூட்டு வலி உள்ளவங்க எஸ்பெஷலாக முடக்கத்தானே சேர்த்திக்கிங்க இங்கேயே, சரிங்களா. ரொம்ப இரத்தத்தில் கழிவுகள் நிறையா இருக்கிறவங்க வல்லாரை சேர்த்திக்கிங்க. எல்லா பிரச்சனையும் இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு சேர்த்திடாதீங்க, அதுக்கு எதுவுமே சேர்த்தாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. ஒவ்வொரு இதுக்கு சொல்கிறனால எனக்கு மூட்டு பிரச்சனையும் இருக்குது, கூடவே மலச்சிக்கல் இருக்குது, முடக்கத்தானியும் போட்டு எப்படி சொல்கிறது, அருகம்புல் பொடியும் போட்டு, ரத்தம் கழிவில் வல்லாரையும் போட்டு குழம்பு வச்சிடாதீங்க. ஓவர் டோஸ் உடம்புக்கு ஆகாது. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஆஃப் பண்ணிவிட்டு பவுனம்மா கிளறுவாங்க. சூடு ஆறுற வரைக்கும் இது பண்ணுவாங்க. இப்போ அதில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சூடு ஆறணும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன், நல்லா பார்த்துக்குங்க. சூடு ஆறணும், ஆஃப் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் ஆட்டாங்கல்ல எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு அடுத்த லைவில் பாருங்கள். பவுன் ஃபுட்ஸ் நேயர்களே, நீங்கள் ஜெம்சியில் வந்து பார்த்துங்க. நீங்கள் அடுத்தது டைரெக்டாக குழம்புக்கு போகலாம். வழக்கம் போல் பவுனம்மா சொல்லி முடிங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.